ஸோ எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் ஐபிஎல். இன்னைக்கு சாட்டர்டே 2 மேட்ச் இருக்கும். எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு மேட்ச் தான் இன்னைக்கு முக்கியமான மேட்ச். அதுவும் பஞ்சாப் எப்படிப்பட்ட இடத்தை பிடிக்க போறாங்க. நேத்து ஆர்சிபி மேட்ச் எல்லாருமே பேசினாங்க, ஆர்சிபி ஜெயிச்சிருங்க, எஸ்ஆர்எச் தோத்துரும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ப்ரிடிக்ஷன், அது ஒருவேளை மக்களுடைய ப்ரிடிக்ஷன் தப்பானாலும், நேத்து நான் சொன்ன மாதிரி ஆர்சிபி நேத்து 200 ரன்னை தாண்டிட்டாங்கன்னா ஒருவேளை எஸ்ஆர்எச் ஆர்சிபி சேசிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். லிவி, நேத்து நான் சொன்ன மாதிரி 18 மேட்ச், அதாவது 200+ அடிச்சாலே ஆர்சிபி வந்து தொடர் நடுங்கி அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நேத்து நாங்க பேசிட்டு இருந்தோம். சோ அதே மாதிரி தான் நேத்து நடந்திருக்கு. சோ நேத்து மேட்ச் ஆர்சிபிக்கு என்ன மாதிரி ஒரு லெசனை சொல்லி கொடுத்துருக்கு? கண்டிப்பா இப்போ வந்து ஆர்சிபி ஆல்ரெடி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனனால எனக்கு தெரிஞ்சு நேத்து மேட்ச்ல வந்து அவங்களோட அந்த வீக்னஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வீக்னஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஏசிலோடு என்னைக்கு போன டீம்ல இருந்து போனவுக்காரவோ அவங்களோட போலிங் வந்து பயங்கர வீக்கானதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நேற்று மேட்ச்ல வந்து அது ரொம்ப அக்யூரேட்டா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா எந்த பவுலர் போட்டாலுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே அதுவும் முக்கியமாக ஃபார்ம்ல இல்லைன்னு நினைச்ச ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 அடிக்கிறாங்க அப்படின்றப்போ அப்போ இவங்களோட போலிங் வந்து பயங்கர வீக்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மேபி இன்னும் பிளே ஆஃபுக்கு வந்து இன்னும் ஒரு சம் டேஸ் தான் இருக்கிறனால அவங்க மேபி இன்னும் ஏதாவது ஒரு போலிங் ஆப்ஷன் கொண்டு வருவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கிடி வேற 26 மேலே டீம்லேருந்து போனதுக்கப்புறம் அங்கே இன்னும் ஆல்ரெடி வீக்காக இருக்கிற டீம் இன்னும் வீக்காக வரதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா ஆல்ரெடி மேலே இருக்கிற, அதாவது இப்போ ஜிடியா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், சன்ரைசர்ஸை விட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த போலிங் அட்டாக்கை வச்சு அவங்க பிளே ஆஃப்ல வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட நேத்து மேட்ச் வந்து அவங்க தோத்தனால கிட்டத்தட்ட அவங்க எலிமினேட்டர் தான் மோதுவாங்க அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ எலிமினேட்டர்ல மேபி மும்பை கூட வந்துச்சு அப்படின்னா ஆர்சிபியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே லிவி, நேத்து ஆக்சுவலா வந்து ஆர்சிபி வந்து ஒருவேளை அதாவது ஜெயிச்சிருதா அப்படின்னா டாப் 1 and 2ல கன்ஃபார்மா போயிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அதாவது சேசிங் அப்படின்னு சொன்னா கோலி, அந்த கோலியை தாண்டி வேற யாருமே இல்லை. பில் சால்ட் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தார். ஆனா மிடில் ஆர்டர்ல நேத்து டிம் டேவிட்டுக்கு ஒரு அடிப்பட்டனால அவராலையும் பெருசா சாதிக்க முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது ஆர்சிபியுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் ஹேசில்வுட் இல்லாதது ஒரு பெரிய இழப்பா பார்க்கப்படுதா? அதுதான் முக்கியமான கேள்வி. கேள்வி நம்பர் 1, ஹேசில்வுட் உடைய ஆப்சன். ரெண்டாவது வந்து சேசிங், இந்த மாதிரியான அதாவது நாக் அவுட் கேம்ஸ் வரும்போது, பிளே ஆஃப் மாதிரி நாக் அவுட் கேம்ஸ் வரும்போது ஆர்சிபி 18 முறை அதாவது சேஸ் பண்ண முடியாம தோத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐபிஎல் ஹிஸ்டரியில பாக்குறோம். இப்படி இருக்கும்போது ஆர்சிபி உடைய ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி, அதாவது நாக் அவுட் கேம்ஸ் வரும்போது, பிளே ஆஃப் வரும்போது ஆர்சிபிக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் நிறைய பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க எந்தெந்த இடத்தெல்லாம் பாக்குறீங்க? கண்டிப்பா இப்போ ஓரளவு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் வந்து நேத்து ஃபில் சால்ட் வந்து செட் ஆனனால மேபி அவர் ஒன்ஸ் செட் ஆயிட்டாருன்னு அப்படின்னா தொடர்ந்து அவர் நிறைய மேட்சஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓவராலவே அவங்க வின் பண்ணிட்டே இருந்தாலே ஒரு 2 இல்லைன்னா 3 மேட்ச், ஸோ அதிகபட்சம் 4 மேட்ச் ஃபைனல் வந்தாங்க அப்படின்னா. ஸோ அப்படி பாக்குறப்போ இங்க ஓப்பனிங் பேர்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா ப்ராப்ளம் இல்லாததை நம்ம பார்ப்போம். பட் ஆனா மிடில் ஆர்டர் நீங்க சொல்ற மாதிரி இந்த மிடில் ஆர்டர்ல ஆல்ரெடி தேவ் படிகள் என்னைக்கு போனாங்களோ ஸோ அப்பவுமே பாத்தீங்கன்னா அங்க ஒரு வீக்கர் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பேசினப்போ அதான் பேசணும். ஸோ தேவ் படிகள் இருந்த பிளேஸ் வந்து பிளேயர் மயங்க் அகர்வால் வந்தாலும் நேத்து மேட்ச் ஒண்ணுமே ஆடல. ஆமா, ஏன்னா அவரோட நேத்து ஆடினதை பார்க்கும்போது மேபி அவர் ஒருவேளை அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அவரோட ஷாட்ஸ் பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த இடத்த வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணுவாரா அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேள்வி. மேபி 1 டவுன் நம்ம சொல்ற மாதிரி ரஜத் பட்டிதர் இறங்கலாமோ அப்படின்ற ஆப்ஷன் தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு கையில ஏதோ இன்ஜுரினால நேத்து டாஸ் போட இம்பாக்ட் பிளேயரா தான் இறங்கினாரு. பட் மேபி இன்னும் அடுத்த மேட்சஸ்ல அவர் கொஞ்சம் ரெடி ஆயிட்டாதான். ஏன்னா இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இப்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா இந்த மிடில் ஆர்டர் நீங்க சொன்ன மாதிரி தான் பயங்கர வீக்கா இருக்கதா பாக்குறோம். அதுவும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சேசிங்ல வந்து விராட் கோலியை தவிர
யாருமே பெர்ஃபார்ம் பண்ணது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விராட் கோலி நேற்று நல்லா ஸ்டார்ட் கொடுத்த பிறகு அவர் அவுட் ஆன பிறகே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட அந்த கேம் வந்து அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தான் கடன்னு எல்லாருமே வராங்க விக்கெட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்தனால நேற்று ஒரு மிடில் ஆர்டரோட வீக்னஸ் தான் அவங்களுடைய அந்த ரன் அவுட் கூட ஒரு பெரிய கேம் சேஞ்சா நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரஜத் பட்டிதார் ரன் அவுட் வந்து அவங்க ஒரு பெரிய கேம் சேஞ்ச் பண்ணதா பாக்குறோம். இல்லைன்னா மேபி அவங்க இந்த 40+ ரன்ஸ்ல தோத்துருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது, ஒரு பயங்கர டஃப் போயிருக்கும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதை தாண்டி நம்ம சொல்றது இந்த போலிங் தான். ஸோ போலிங் பயங்கர வீக்கா இருக்கு. அதுவும் இங்கிடி போன பிறகு அவங்க கிட்ட பேக்கப்ல போலர் இல்லாததை நம்ம பாக்குறோம். ஸோ மேபி இந்தியன் போலர்ஸ் தான் யாராவது அவங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதனால அவங்களோட போலிங் பயங்கர வீக்கா இருக்கு. ஏன்னா இந்த பிளே ஆஃப் இருக்கிற மேல பேலன்ஸ் 3 டீமுமே போலிங்குமே ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பேட்டிங் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட அவங்களோட அந்த கப்பு கனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர்றத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம எஸ்ஆர்ஹெச் கிட்ட போகலாம். எஸ்ஆர்ஹெச் கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து தட்டி தடுமாறி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 11 பாயிண்ட் கிட்ட வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அதாவது டீம்ல ரீடைன் பண்ணக்கூடிய பிளேயர் யாரா இருப்பா, யாரெல்லாம் வெளியே துரத்தப்படுவா? இப்ப நம்ம சிஎஸ்கேல யோசிக்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு யாரை தக்க வைப்பாங்க, யார் வெளியே அனுப்பலாம்? ஏன்னா இப்ப நேத்து ஹெட் சரியாகி வந்துட்டாரு, இருந்தாலும் அவர் பெருசா விளையாடல. அப்படி இருக்கும்போது நேத்து வந்து இசான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, இப்ப லாஸ்ட் மேட்ச் அடிக்கிறாரு. அப்ப நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி அவருக்கு எங்க போனாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது யாரை தக்க வைப்பாங்க, யார அவங்களுக்கு இந்த தடவை ஒரு பெரிய கை கொடுத்து தூக்கி விட்டது யாரா இருப்பா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரால் டீம்லயே ஒரு பிளேயர் வந்து கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்த்தா கண்டிப்பா பேட் கமின்ஸை மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா காவியா மாறன் வந்து பேட் கமின்ஸை விடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இவரோட வந்து போலிங்குமே பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லாவுமே எஸ்ஆர்ஹெச்க்கு ஓரளவு நல்லாவே போலிங், அதுவும் முக்கியமா நேத்து அவங்க வின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் இவர் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா போலிங்ல ரொம்ப கம்மியான ரன்னு கொடுத்து இங்க ஆர்சிபி பேட்ஸ்மேன் வந்து அடிக்கவே முடியாதபடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3 விக்கெட் எடுத்து அடிக்கவே விடல. ஸோ அப்போ பேட் கமின்ஸை கண்டிப்பா ரீட்டைன் பண்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் அபிஷேக் சர்மாவை விட மாட்டாங்க. சோ எஸ்ஆர்ஹெச் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனா அபிஷேக் சர்மா தான். அபிஷேக் சர்மா விட மாட்டாங்க, அதே மாதிரி என்ட்ரி கிளாஸ்னு விட மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அதை தாண்டி ஹெட்டா இருக்கட்டும், மேபி நிதிஷ் ரெட்டியா இருக்கட்டும், ஸோ இஷான் கிஷன் வந்து நேற்று அடிச்ச காரணமே அடுத்த வருஷம் என்ன டீம்ல இருந்து எடுத்துடக்கூடாதுன்னு தான் அவர் ஆடின மாதிரி எனக்கு இருந்தது. தவிர அவர் அவங்க டீம் வின் பெர்சன்டேஜுக்காக அவர் இந்த சீசன் ஃபுல்லாவே ஆடாததை நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா இஷான் கிஷனை வெளியே தூக்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. நிதிஷ் ரெட்டியுமே இந்த சீசன் வந்து டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அது வந்து அவங்க டீமுக்கு ஒரு பெரிய வீக்னஸா போச்சு. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் நல்லா ஆடின ஒரு டீம் பிளேயர் வந்து இந்த சீசன் ஆடாதது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பா நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மொத்த போலிங் அட்டாக்மே தூக்கி போட்டுருவாங்க அப்படி பாக்குறேன். மலிங்கா மாதிரி ஒருத்தர் போறாரு, அவரு நல்லா ஈசன் மலிங்கா வந்து நல்லா தான் போடுறாரு. பட் லாஸ்ட் 2 மேட்சா தான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரன்னு கம்மியா கொடுக்குறாரு. ஸோ அதை தாண்டி அவர் ஆடின எல்லா மேட்சுமே அதிகமா ரன்னு கொடுத்தது அந்த டீம்ல யாருன்னு பார்த்தா ஈசன் மலிங்கா தான். ஸோ அவர் வந்து கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்னா மேபி பட்டேல் இந்த தடவை ரொம்ப பெருசா அஷர் பட்டேல் அதுவும் எக்கச்சக்க டைம் பர்பிள் கேப் வின் பண்ண ஒரு பிளேயர் வந்து இந்த சீசன் மேபி அவரை கரெக்டான பிளேஸ்ல யூஸ் பண்ணல. ஏன்னா அஷர் பட்டேல் ஒரு ரோல் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்றது தான். ஸோ அந்த டெத் போலிங்ல தான் அவர் நல்லா போடுவார். ஸோ அந்த இடத்துல அவரை கரெக்டா யூஸ் பண்ணலன்றது தான் நம்ம பாக்குறோம். மேபி அதுவும் முகமது ஷாமி எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்டா பேசணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போன பிரேக்கிங்ல கூட பாத்தீங்கன்னா முகமது ஷாமியை வந்து நம்ம போலிங் ஆப்ஷன்லயே கொடுக்கல. ஸோ டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படின்றனால இவங்களுமே அவரை ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். யங்ஸ்டர்ஸ் பார்க்கும்போது அனிகேத் வர்மா அண்ட் ஜிசன் அன்சாரி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களா லிவி? ஸோ கண்டிப்பா அங்கேட் வர்மா வந்து ஒரு 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நேத்து கூட வந்து ஓரளவு ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா அனிகேத் வர்மாவும் ஒரு நல்ல பினிஷிங் ஆப்ஷன். மேபி நிதிஷ்குமார் ரெட்டியை அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அனிகேட் போலிங் நல்லா போட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி நேத்து போலிங் நல்லா போட்டாரு. பட் ஆனா இந்த அதாவது ஒரு டீம் வந்து ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஓவராலா இந்த சீசன்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க
அப்படின்றத கண்டிப்பா பார்க்குவாங்க. பட் இந்த சீசன்ல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்றது. ஸோ அனிகேத் வர்மா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ரீட்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்சாரி, ஸோ அன்சாரியை வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல போலரா அவங்க வந்து இந்த வருஷம் நல்லா ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய டீம்ல வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர், அதோ ஒரு நல்ல போலர் வந்து கிடைக்காதது வந்து இந்த டீமுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த சீசன்ல யாருமே அவங்க போலிங்ல யூஸ் ஆகாத போது இவர் மட்டும் ஒரு 2-3 மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா மேபி இவர் ரீட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த டாப் பேட்டிங் ஆர்டரை வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களோ, போலிங்கை வந்து. ஏன்னா நம்ம தொடர்ந்து அவங்களோட ரீட்டைன் ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா போலர்ஸை பெரிய லெவலில் அவங்க ரீட்டைன் பண்ணதா ஹிஸ்டரி இல்லை. ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க பேட்டிங் ஆப்ஷன்ஸ் தான் நிறைய ரீட்டைன் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.